மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் கர்த்தர் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் கர்த்தர் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், நாமம் உயரணுமே. இரக்கம், தயவு அளவிட முடியாதையா. இரக்கம், தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. இரக்கம், தயவு அளவிட முடியாதையா. இரக்கம், தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை.
திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தேவனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தேவனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாயிருப்பவரே. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். வாரந்தோறும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இந்த வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் மகிமை. உம்முடைய சத்திய வசனங்களை சற்று நேரம் உம்முடைய பாதப்படியில் இருந்து நாங்கள் தியானிக்கும்படியான வேளையை தந்தீர். நீரே வழி நடத்தும். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. உமக்கே ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வாயை திறந்து உபதேசித்த அநேக வார்த்தைகளில் இப்பொழுது நாம் வாசித்த ஒரு வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் இரக்கமுள்ளவர்கள், அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க, அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட தேவ ஜனமும் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுவது ரொம்ப அவசியம். அந்த பாக்கியத்தை நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த உலகத்தில் இரக்கம் தேவை. கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தேவை. மனுஷருடைய தயவு, அவர்களுடைய இரக்கமும் நமக்கு தேவை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறங்கக்கூடியவர்களாக, இரக்கம் பாராட்டக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று அவர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம்முடைய பிதா இரக்கமுள்ளவர். நம் மீது அவர் கொண்டிருக்கிற இரக்கம் எத்தனை பெரியது. நம்முடைய பிதா இரக்கமுள்ளவர்.
ஆகவே நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கங்களின் பிதா என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:3 அவர் இரக்கங்களின் பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே எபேசியர் 2:4-5 பார்க்கும் பொழுது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவ்வளோ இரக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கத்தினால தான் நமக்கு ஆத்தும ரட்சிப்பே வந்திருக்குது. பாவிகளுக்கு ஒரு விமோச்சனம், பாவிகளுக்கு ஒரு ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய இரக்கத்தினால. எபேசியர் 2:4-5 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம். சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையில அவனுக்கு வந்த ஒரு அனுபவத்தில் அவன் சொல்லுவான், கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அளவே இல்லை. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இடுக்கண் நேரிட்டது. தேசத்து ஜனங்களை அவன் தொகையிட்டான். தொகையிடலாம், ஆனால் அதுக்கு சில வழிமுறைகள் உண்டு. அதற்கு முன்னதாக சில பலிகள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் சொன்னார், பலிகளை ஏறெடுத்து அப்புறம் ஜனத்தை தொகையிடணும். இவன் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் தேசத்து ஜனங்களை தொகையிடுறான். இது தேவனுடைய பார்வையில் அவ்வளவு சரிப்படலை. ஆகவே கர்த்தருடைய கோபம் அவன் மீது வந்தது. ஏன்னா ஜனத்தை தொகையிட வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்தில் ஏவினதே சாத்தான். பிசாசினாலே அவன் ஏவப்பட்டு அவன் ஜனங்களை தொகையிடும்படி கட்டளையிடுறான். இது கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு இது ஆகாத காரியமாய் காணப்பட்டபடியினால் அவனை சிட்சிக்க தேவன் சித்தம் கொண்டார். அவனுக்கு 3 காரியத்தை, 3 தண்டனை அவனுக்கு முன்னால் வச்சு, இதில் ஏதாகிலும் ஒரு தண்டனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 1, 7 வருஷம் பஞ்சம், 3 மாதங்கள் சத்துரு அவனை பின்தொடர்ந்து அவனை துரத்தி கொண்டு போகிறது, 3 நாள் கொள்ளை நோய். வாசிங்க 2 சாமுவேல் 24:12-13. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உமக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத்து தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். இதை கேட்டபோது தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து இந்த தண்டனைகளை கேட்டபோது தாவீது மிகவும் கலங்கி போனான். அப்பதான் சொன்னான், கொடிய இடுக்கண்ணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கண்ணில் நான் மாட்டிட்டேன், நான் மனுஷர் கையில் விழ மாட்டேன், கர்த்தருடைய கரத்தில் நான் விழுவேன். ஏனென்றால் கர்த்தரிடத்திலே இரக்கங்கள் உண்டு, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று அவன் தான் சொல்லுவான்.
பாருங்க 14வது வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டு இருக்கிறேன், கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இந்த நாட்கள்ல கொள்ளை நோய்கள் ஒவ்வொரு தேசத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. ஒன்று போக ஒன்று. ஒரு கொள்ளை நோய், ஒரு வைரஸ், அது முற்றிலும் அழியிறதுக்கு முன்னாடியே இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இன்னொன்று வரப்போகுது, இதோட பயங்கரமானது என்று அதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில், இந்த கொடிய காலத்தில், கொடிய நாட்களிலே நமக்கு கர்த்தருடைய இரக்கம் ஒன்றே. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது சொன்னான், கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்படியே நாமும் அப்படிதான். கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கத்தை காக்கிற தேவன். கர்த்தருடைய பிரசன்னம் மோசேயை கடந்து போகும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, யாத்திராகமம் 34 அதிகாரம் 6, 7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுகிற தேவன். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஆகவே தான் மகா பெரியது. பிள்ளைக பாட்டு பாடினாங்க, ஒரு அருமையான பாடல். மகா மகா பெரியது கர்த்தருடைய இரக்கம். கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது. அந்த இரக்கத்தை தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவருடைய இரக்கம் இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. இவைகளெல்லாம் கர்த்தருடைய இரக்கத்தினால, தேவனுடைய இரக்கத்தினால தான் மனுமக்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்பதும் நித்திய ஜீவன் என்பதும் அது தேவனுடைய இரக்கம். அவருடைய மகா பெரிய இரக்கத்தால் தான் இன்றைக்கு பாவிகளாகிய நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு என்ற ஒரு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. வேதம் அப்படி சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 77வது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. எத்தனை ஒரு சந்தோஷம்! பாவ மன்னிப்பு. ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அவன் பூலோகத்திலேயே நல்லா வாழ முடியாது. அவனுடைய ஓட்டம் முடிந்த பிறகு ஒரு நல்ல இடம் கிடைக்காது. பாவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வரக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடை செய்யக்கூடியது என்று எரேமியா சொல்லுவார். ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். பாவ மன்னிப்பு அது ஒரு பெரிய ஆத்தும ரட்சிப்பு. இது தேவனுடைய இரக்கத்தினாலே என்று இப்ப நம்ம வாசித்தோம். தேவனுடைய இரக்கத்தினாலே தமது ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை அவர் நமக்கு அருளுகிறார். அப்படியே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் செய்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்விலே நிறைவேற வேண்டுமானால் அதுவும் இரக்கம்தான். நித்திய ஜீவன் என்பதும் தேவனுடைய இரக்கம். அவருடைய இரக்கம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை. யூதா
21வது வசனம், யூதா 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம். இன்றைக்கு அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம தைரியமா கிருபாசன தண்டையில் நம்ம வர முடியும். அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள், அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு உண்டு. மனிதர்கள் யாவரும் ரட்சிப்பை பெறுவதும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே அவர்கிட்ட யார் வந்தாலும் அவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர்கிட்ட யார் போனாலும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று அநேகர் போனாங்க. தம் மண்டையில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளார், ஒருத்தரையும் தள்ளல, எல்லாரையும் வாங்க 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 என்று தான் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க என்று வாருங்கள் என்று தான் கர்த்தர் அழைத்தார். ஒருவரையும் புறம்பே தள்ளார். நீ வரக்கூடாது, நீ வேண்டாம் என்று புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் நினைக்கிறேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் கிட்ட வர்றவங்களை அவர் புறம்பே தள்ளுறதில்லை. உனக்கு தரமாட்டேன், உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல. எத்தனை பேர் இறங்கும் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் இரக்கத்துக்காக, விடுதலைக்காக, நன்மைகளை பெறுவதற்காக அநேகர் போனாங்க. ஒருத்தரையும் புறம்பே தள்ளவில்லை. கர்த்தர் அனைவருக்கும் விடுதலை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார், நன்மைகளை அவர் வழங்கினார். அவரும் சிலரை தேடி போறாரு. அவர் தேடி போய் சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்த எத்தனையோ காரியங்கள் சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே ஒருவனுக்கு மாத்திரமல்ல, பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு குளம் இருந்தது. அதில் நோயாளிகள் நிறைய பேர், அதில் 5 மண்டபங்கள் இருந்தது. நிறைய நோயாளிகள் அங்கே தங்குவாங்க. என்றைக்காகிலும் ஒரு நாள் ஒரு தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவானா. அப்படி கலக்கும் போது யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அவர்கள் எப்படிப்பட்ட வியாதிஸ்தராய் இருந்தாலும் சொஸ்தமடைவார்களாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ, யார் முதல்ல அந்த தண்ணிக்குள்ள இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். பெதஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த குளத்துல ஒரே ஒருவனுக்கு தான் விடுதலை. ஒரு முறை அந்த தண்ணீரை தேவதூதன் கலக்குனா யார் முதல்ல போறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான். அது எப்படிப்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அவன் சுகமடைவான். அப்படி சுகம் பெறுவதற்காக ஒரு மனுஷன் 38 வருடம் காத்திருந்தான். இவன் எழுந்து போறதுக்குள்ள யாராகிலும் முந்தி போய் சுகமடைஞ்சிருவாங்க. இவன் 38 வருடம் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். இவனை கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் இல்லை, இவனாலையும் வேகமாக போக முடியல. அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் சந்தித்தார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவனுக்கு எத்தனை சந்தோஷம். அவன் கர்த்தரிடத்தில் சொல்லுவான், ஆண்டவரே, குளத்திலே கொண்டு போய் என்னை விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். 38 வருடம் நான் காத்து கொண்டிருக்கிறேன்,
கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்ற போது அவன் சந்தோஷமா அவன் போனான். உண்மையான பெதஸ்தா ஆண்டவராகிய இயேசுவே. அந்த குளம் பெதஸ்தா அது அந்த இடத்துலயே இருக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ நடமாடும் பெதஸ்தா. நடமாடும் பெதஸ்தா. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து அவர் ஒவ்வொரு வியாதிஸ்தரையும் பிசாசின் கட்டிலிருந்த மக்களையும் நோயாளிகளை எல்லாம் பார்த்து மனதுருகினார். இரக்கம் பாராட்டி அவர்களை சுகப்படுத்தினார். ஆகவே உண்மையான பெதஸ்தா, ஒரு நடமாடும் பெதஸ்தா அன்று முதல் இன்று வரை ஆண்டவராகிய இயேசுவே. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சகல வியாதிகளையும் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். உண்மையான பெதஸ்தா, நடமாடும் பெதஸ்தா. பெதஸ்தா என்றாலே அதனுடைய அர்த்தம் இரக்கத்தின் வீடு. அங்கே இரக்கம் கிடைக்கும். இரக்கத்தின் வீடு, அதுதான் பெதஸ்தா என்றால். ஆனால் எத்தனை பேருக்கு இரக்கம் கிடைத்தது? அவங்க நிறைய வியாதியஸ்தர் காத்து கொண்டிருக்கிறாங்க. தேவதூதன் எப்பொழுது இந்த தண்ணீரை கலக்குவான் என்று இரவும் பகலும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒருவனுக்கு மாத்திரமே தேவதூதன் கலக்கின பின்பு யார் முதல்ல அந்த தண்ணிக்குள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே. ஆனால் இரக்கத்தின் வீடு என்று பெயர் பெற்றிருந்த அந்த பெதஸ்தா அப்படி. உண்மையான இரக்கத்தின் வீடு ஆண்டவராகிய இயேசுவே. அவர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவரிடத்துல சில பேர் இரக்கத்துக்கு போனாங்க. ஒரு முறை அவர் எரிகோ வழியில் போறாரு. பத்திமேயு என்று சொல்லப்பட்ட பார்வை இல்லாத ஒரு மனிதன். ஆண்டவராகிய இயேசு அந்த வழியா வராரு என்று கேள்விப்பட்ட போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இரக்கத்துக்காக கெஞ்சினான். அவர் இரக்கமுள்ள தேவன். இரக்கங்களின் பிதா அவர்தான். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர்தான். நடமாடும் பெதஸ்தா இரக்கத்தின் வீடு அவர்தான். இரக்கத்துக்காக கெஞ்சினா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இவன் சத்தம் போட்டதை கேட்டுட்டு ஆட்கள் சீசர்கள் அதட்டுனாங்க. சத்தம் போடாத, அவர் ஒரு பெரியவர், அவர் நடந்து போறாரு, நீ சத்தம் போடாத என்று சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணினானா, 47, 48 மார்க் 10ஆம் அதிகாரம் 47, 48. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். கர்த்தர் அவனுக்கு பார்வையை தந்தார். இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இது போல அநேக காரியங்கள். ஒரு தகப்பன் தன் மகனுக்காக கர்த்தரிடத்தில் வந்து கெஞ்சுவான். ஏதாகிலும் நீங்கள் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு அசுத்த ஆவி என் மகனை பிடித்து கொள்ளுகிறது. அது நெருப்பிலையும் தண்ணீரிலையும் அவனை கொண்டு போய் தள்ளி விடுகிறது. நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கெஞ்சுகிறான். இரக்கத்துக்காக ஆண்டவரிடத்திலே எத்தனை பேர் போனாங்க. கர்த்தர் அவனுக்கு அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுத்தார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசி என்றார்.
அவன் அழுகிறான். தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அந்த மகனுக்கு பிசாசின் கட்டி நின்று விடுதலை கொடுத்தார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அதுபோல ஒரு தாய் இருந்தாள், கானானிய ஸ்திரீ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, ஆண்டவரே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், என் மகளுக்கு இரங்கும், எனக்கு இரங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய இரக்கத்துக்காய் பின்னாடியே போய் கேட்டான். கர்த்தர் அவளுக்கும் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தார். ஸ்திரீயை, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஏன்னா முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவன் ஞானமான ஒரு பதில் சொன்னான். கர்த்தர் அவளை பார்த்து, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றான். அந்த பிள்ளைக்கு விடுது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இரக்கத்திற்காக எத்தனையோ பேர் போனாங்க. இரங்கும் இரங்கும் என்று தான் கேட்டாங்க. இரக்கமாயிரும், இரக்கம் செய்யுங்க என்று இரக்கத்திற்காக மன்றாடினாங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. கர்த்தர் இறங்கினார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இன்னும் சில மனுஷர்கள் இந்த வேதத்தில் இடம்பெற்று இருக்கிறாங்க. பயங்கரமான மனுஷர்கள், படு மோசமான மனிதர்கள். அவர்களுக்கு கூட ஆண்டவர் இரக்கம் செய்தார். வேதத்திலே அவர்கள் இடம்பெற்று இருக்கிறாங்க. மனாசே என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் எருசலேம் தேவாலயத்தில் அவன் பண்ணின அக்கிரமம், ஆண்டவர் சொன்னார், இந்த ஸ்தலம் எனக்கு ரொம்ப விருப்பம், நான் இங்கே வாசமாக இருப்பேன் என்று சொன்ன இடம் எருசலேம். எருசலேம் தேவாலயம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எருசலேம் தேவாலயத்தில் போய் அவர் பிரசங்கிப்பார். எருசலேம் அவர் விரும்பின ஒரு இடம். அந்த எருசலேமிலே, எருசலேம் தேவாலயத்திலே மனாசே அவன் சிலைகளை, பிசாசின் சிலைகளை ஆலயத்துக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டான். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 4 பாருங்க 6 வரைக்கும். எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி, பலிபீடங்களை கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் கட்டினான். என்ன பலிபீடம்? கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். பிசாசுக்கு பலிபீடத்தை கட்டினான். மெய்யான தேவனை விட்டு விலகி ஜனங்களையும் மோசம் போக்கி கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் அசுத்தங்களை, அக்கிரமங்களை அவன் நடப்பிக்கிறான். இது தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். சிலைகள், பலிபீடங்கள், இதையெல்லாம் உடைச்சு அதை தரமட்டமாக்கணும், தீயுக்கு இரையாக்கணும் என்றுதான் வைராக்கியமாய் அநேக ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் செய்த காரியம். ஆனால் இவன், அவங்க அப்பா எசேக்கியேல் உடைத்து போட்டதையெல்லாம் திரும்ப இவன் கட்டுறான். பாகாலுக்கு பலிபீடம் கட்டுகிறான். இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்கிறான். அடுத்து, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து, நாள் நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து, பில்லி சூனிய பாவங்களை எல்லாம் அவன் அனுசரித்து, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சொல்லுகிறவர்களை எல்லாம் தேசத்துல அனுமதித்து, கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். மிகுதியா பொல்லாப்பு செய்தான். இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். இதெல்லாம் தேசத்துல இருக்கக்கூடாது, தேவ ஜனங்களிடத்திலே இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அதை அநேக ராஜாக்கள் கடைபிடித்தாங்க. ஆனால் இவனோ, எசேக்கியேல் எதையெல்லாம் கர்த்தருடைய சொற்படி அவன் புறக்கணித்தானோ அதையெல்லாம் இவன் கட்டி எழுப்பி கர்த்தருக்கு மிகுந்த ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடியவனாய் இருந்தான். ஆனால் கர்த்தர் வான் பண்றார், கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏன்னா தேவ ஜனத்தையே அவன் கர்த்தரை விட்டு விலக செய்து விட்டான்.
பாகாலை பின்பற்ற, பிசாசை பின்பற்ற வைத்து விட்டான். கர்த்தருக்கு மிகுந்த ஒரு கோபம். எத்தனையோ தர சொன்னாரு. 9வது வசனம் 9. அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினவன். ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு விலகிட்டாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி பிசாசுக்கு அடிமைகள் ஆயிட்டாங்க. கர்த்தர் எதையெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் ஜனங்கள் செய்யத்தக்கதா பொல்லாப்பான காரியங்களை இவன் செய்தான். கர்த்தர் சொன்னாரு, கேட்கல. கர்த்தரே அசீரியர் கையில், சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தா. முச்செடிகள் நடுவிலே, முச்செடியில் 2 வெண்கல விலங்குனால அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க, கல்தேயர் தேசத்துக்கு. வாசிங்க 10-11. கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவே இல்லை. கர்த்தருடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவே இல்லை. மனம் போன போக்குல, தவறான வழியில, துன்மார்க்கமான பாதையில அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. ஆகவே கர்த்தர் சத்துருக்கள் கையிலே ஒப்பு கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனம் எப்ப பாவம் செய்தாலும் அப்படிதான். கர்த்தரை விட்டு விலகி அவர்கள் மனப்போன போக்கில் வாழும் போது கர்த்தரை எப்பயுமே சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இது நியாயாதிபதிகள், ராஜாக்களோட காலங்கள், இதில் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி இப்பொழுது ஒப்பு கொடுத்தார். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். வெண்கல விலங்கு போட்டு அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. அங்கே அவன் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பதான் தங்கள் பிதாக்களின் தேவனை நினைக்கிறான். மெய்யான ஜீவன் உள்ள தேவனை அவன் அப்பதான் நினைக்கிறான். ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க என்று கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். கர்த்தரை நோக்கி மன்றாடி கெஞ்சுறான், தன்னை தாழ்த்துறான். நான் செய்ததெல்லாம் பாவம், என்னுடைய பாவங்களை மன்னி, என்னுடைய குற்றங்களை மன்னியும் என்று தன்னை மிகவும் தாழ்த்தினான். உடனே தேவன் என்ன செய்தாரு? அவன் ஒரு துஷ்டமான மனிதன், ஒரு துன்மார்க்கன், தேசத்தை பாழாக்கினவன், கர்த்தருடைய தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினவன். ஆனா இப்ப தேவன் என்ன செய்தார்? இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இப்படி மனாசே நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். நான் செய்ததெல்லாம் குற்றம், பாவம், என்னை மன்னிச்சிருங்க என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி இரக்கம் செய்தார். இவ்வளவு ஒரு துஷ்ட பாவி, ஒரு தேசத்தையே பாழாக்கினவன், அவனுக்கு தேவன் இரக்கம் செய்தார். அப்படியானால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது, அவரிடத்திலே தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் பாவங்களை மன்னிக்கிறார். பாவத்தை பாராதபடி அவனுக்கு இறங்கி அவனை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்தாராம். அப்பா அவன் நினைக்கிறான், இவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை மனாசே அறிந்து கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் கூட கர்த்தர் இரக்கம் செய்கிறார். இதே போல இன்னொரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஆகாப், அவனுடைய மனைவி ஏசபெல், இவங்க ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி பாகாலை பின்பற்றி துணிகரமா பயங்கர பொல்லாப்பையெல்லாம் நடப்பிக்கக்கூடிய தம்பதிகள். கர்த்தருடைய கோபம் ஆகாப் மேல வந்தது. ஏன்னா பொல்லாப்பை செய்வதற்காகவே தன்னையே விற்று போட்டான். அவன் செய்கிறதெல்லாம் பொல்லாப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேசத்துக்கு விரோதமான காரியங்கள், தேவ ஜனத்துக்கு விரோதமான காரியங்கள், ஜனங்களை எல்லாம் மோசம் போக்கி வழித்தவர செய்தவன்
இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆகாப்புக்கு மாத்திரமல்ல, ஏசபேலுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் சந்ததிக்கே அவர் ஒரு முடிவை சொல்கிறார். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 24 பாருங்க. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும், பட்டணத்துல செத்தா நாய் சாப்பிடும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பட்சிகள் சாப்பிடும் அப்படின்னு சொன்னார். இது ஆகாப்புக்கு மாத்திரமல்ல, அவன் மனைவிக்கு மாத்திரமல்ல, அவன் சந்ததிக்கே. ஏன் அப்படி சொன்னாரு? அடுத்த வசனம் பாருங்க. தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே. ஏசபேல் என்ன தூண்டிவிட்டாலும் நான் அப்படியே செய்வான். கொலையா, கொள்ளையடிக்கிறதா, என்ன காரியத்தை மனைவி சொன்னாலும் அதை செய்வான். மனைவி தூண்டிவிட்ட காரியங்களை தவறாம செய்வான். அது ரொம்ப தவறு. மனைவி தூண்டி விடுறதையெல்லாம் செய்தா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், உடன்பிறப்புகள் இன்னைக்கு சிதறி போயிருக்கிறாங்க. சகோதரர்களுக்குள்ளே ஐக்கியமில்லை, குடும்பத்திலே ஐக்கியமில்லை, பெற்றோருக்கு இரக்கம் பாராட்டுகிறதில்லை. இதெல்லாம் சில குடும்பங்களில் மனைவியின் தூண்டுதல். ஆகாப்பை குறித்து கர்த்தர் சொன்னார், தன் மனைவி தூண்டிவிட்ட காரியங்களை எல்லாம் தவறாம அவன் செய்தான். வசிமா, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்ய, தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை, அவனை போல யாருமே இல்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆகாப்பை போல ஒரு மனுஷனுமே கிடையாது. தன் மனைவி எதையெல்லாம் தூண்டி விடுறாளோ அதையெல்லாம் செய்யறதுக்கு தவறவே மாட்டான். அது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பான காரியம். வேதத்துக்கு அது ஒத்த காரியம் அல்ல. இது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல என்றாலும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, தூண்டுதல், யாராலும் தூண்டிவிட்டா அதை செய்திருவாங்க. இப்போ ஆகாப் செய்த காரியம் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பான காரியம். அதனால கர்த்தர் சொன்னார், ஆகாப்பை போல பொல்லாப்பை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருத்தனுமே கிடையாது உலகத்தில். அப்படிப்பட்ட மோசமான மனிதன் என்று கர்த்தரே சொன்னார். அப்படி சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அவனுக்கு ஒரு இரக்கம் செய்கிறார். பாருங்க, இப்படி சொன்ன உடனே ஆகாப் ரொம்ப வருத்தப்பட்டான். பட்டணத்தில் சாகிறவங்களை நாய்களும், வெளியிலே சாகிறவங்களை ஆகாயத்து பட்சிகளும் தின்னும். அவருடைய மனசுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. உடனே ஆகாப் என்ன செய்தான்? ரொம்ப மனசாவப்பட்டான். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடுத்தி அவன் உபவாசித்து மெய்யான தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினானா. தாழ்மையாய் நடந்து கொண்டான். எப்படி மனாசே தன்னை தாழ்த்தினானோ அதுபோல ஆகாப் ரொம்பவே தன்னை தாழ்த்தினான். உடனே கர்த்தர் பார்க்கிறார். அவன் ரட்டுடுத்தி உபவாசம் பண்ணி கர்த்தரிடத்துல மிகவும் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டதை பார்த்த போது கர்த்தர் எலியா கிட்ட சொன்னாரு, எலியா பாத்தியா, ஆகாப் எப்படி தன்னை எனக்கு முன்னால தாழ்த்திட்டான், அதனால அவனோட காலத்துல இந்த தீமை வராது, நான் அவனை காப்பேன். எப்படிப்பட்ட இரக்கம்! ஒரு துஷ்ட மனிதனுக்கு அவன் தன்னை தாழ்த்தின போது கர்த்தருடைய இரக்கம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும், அவரை தேடுகிற, அவருடைய இரக்கத்தை பெற யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, அவருடைய இரக்கத்துக்காக யாரெல்லாம் கெஞ்சுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இரக்கம் கிடைத்தது. அந்த இரக்கத்தின் பிதா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இரக்கத்தில் மாத்திரம் இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய கிருபையும் பெரியது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ பெரிதான கிருபையை அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவர் பெரிதான கிருபையை அருளுகிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய அன்பு பெரியது,
அவர் நமக்கு உண்டு பண்ணின ரட்சிப்பு பெரியது, நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெரியது, அவருடைய உண்மை பெரியது. எல்லாவற்றிலுமே கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், எல்லா மனிதரிலும் பெரியவர். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், இருதயத்திலும் பெரியவர். எல்லாரிலும் அவர் பெரியவர். எல்லாமே அவரிடத்தில் பெருசுதான். அவருடையவைகள் எல்லாம் பெரியது. இதில் அவருடைய இரக்கம் மகா பெரியது. கர்த்தருடைய இரக்கம் மகா பெரியது. ஒரு பாவியான ஒரு பெண் இருந்தா. தன் பாவத்தினால, அவளுடைய பாவ வாழ்க்கையினால அவளுக்கு சமாதானம் இல்லை, சமாதானமே இல்லை. அப்படிப்பட்ட பெண் ஆண்டவராகிய இயேசுவை சீமோன் என்று சொல்லக்கூடியவனுடைய வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தரை சந்திக்கிறான். அவருக்கு பின்னாக நின்று கொண்டு தன் கண்ணீரால் அவருடைய கால்களை கழுவி தன் தலைமயிரால் அவருடைய கால்களை துடைக்கிறான். தலைமயிர்னா மேலத்தான் இருக்கும், கால் என்றால் அது கீழத்தான் இருக்கும். இந்த கால்களை கழுவி தலைமயிரால் துடைக்க வேண்டும் என்றால் அவள் எவ்வளவு தூரம் தரை மட்டும் அவள் தாழ்த்தினாதான் முடியும், அவ்வளவு குனியணும். அவளுடைய தாழ்மை, அந்த தாழ்மையை பார்த்து ஆண்டவர் சொன்ன, ஸ்திரீயே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடு போ. பாவ மன்னிப்பும் கிடைச்சது, சமாதானமும் கிடைச்சது. இப்படி அநேகர் தங்களை தாழ்த்தி, மனாசி மாதிரி, ஆகா மாதிரி, இந்த பாவியான ஸ்திரீ மாதிரி அநேகர் கர்த்தரிடத்திலே தங்களை தாழ்த்தி இரக்கம் பெற்றவர்கள் வேதத்திலே இடம் பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுதும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவர் தான். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கங்கள் மாறாது. இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை அவர் காக்கிற தேவன். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது சொன்னா அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இந்த மாதிரி ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய மகா பெரிய இரக்கத்தை ருசித்தவர்கள், அனுபவித்தவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் முதலா தன் வாயை திறந்து உபதேசித்து சொன்ன உபதேச வாக்கியங்கள், அதில் ஒன்று தான், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா இரக்கம் உள்ளவர். நாம மாத்திரம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு நம்ம மனதை கடினப்படுத்தினா நம்ம பாக்கியவான்களை அந்த உலகத்தில் இருக்க முடியுமா? முடியாது. நாம் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் காணப்பட வேண்டுமானால் பிதா இரக்கமுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். அவருடைய இரக்கம் ஆத்தும ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவது மாத்திரமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும். கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய இரக்கம் ஒன்றே நம்மை காக்க வேண்டும். இதுவரை காத்தது, இன்னும் காக்கப் போகிறது. கர்த்தருடைய இரக்கம் மனுமக்களுக்கு ரொம்ப தேவை. ஆகவே இரக்கம், கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வேண்டும். அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். இரக்கம் செய்கிறவன் உற்சாகமாய் செய்ய கடவன் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட, மனசுல கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்றதல்ல. ஐயோ இப்படி நம்ம செய்ய வேண்டி இருக்குதே என்று மன கஷ்டத்தோட இஷ்டம் இல்லாம செய்யறதல்ல. இரக்கம் செய்கிறவன் மன உற்சாகமா, சந்தோஷமா நம்ம இரக்கம் செய்யணும்.
ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமக்கு இரக்கம் தேவை, கர்த்தருடைய இரக்கம் தேவை. நோயிலே, பலவீனத்திலே, பிசாசின் கட்டுகளிலே, பலவித துன்பங்களிலே, பல போராட்டங்களிலே, மனிதரால் கைவிடப்பட்டு, இன்றைக்கு வைத்தியர்களால் கைவிடப்பட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையிலே யாருடைய இரக்கம்? கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம் நமக்கு மிக தேவை. இந்த உலகத்தில் கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல் நாம ஒன்று வாழ்ந்து கொள்ள முடியாது, வெற்றியான வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தேவை. நம்ம இரக்கம் செய்தாதான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆகவே இறங்குகிறவன் மன உற்சாகமாய், இரக்கம் பாராட்டுகிறவன் மன உற்சாகமாய் இரக்கம் பாராட்டணுமா, சந்தோஷமா இறங்கணும். ஆண்டவர் சொன்னார், வேதத்தில் எழுதியிருக்குது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நம்ம ஏழைகளுக்கு இறங்குனா கர்த்தருக்கே கடன் கொடுக்குற மாதிரி. இந்த கொரோனா டைமில் பொருளாதாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைந்து அநேகர் வேலையை இழந்து தங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இப்பயும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவையானவர்களுக்கு நாம் கொஞ்சம் இறக்க செய்யணும். ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கு கடன் கொடுத்தா அவர் திரும்ப கொடுக்க மாட்டாரா? வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுப்பார், ரெட்டிப்பாக கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். ஆனால் இன்னைக்கு மனசை கடினப்படுத்தி இன்னைக்கு சில பேர் அவங்களுடைய பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதே என்று சேகரித்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை அவனுக்கு என்ன பண்ணுவார்? திரும்ப கொடுப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 28, 27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தரித்திரருக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறவன் குறைஞ்சே போக மாட்டான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். ஆனால் மனசை கடினப்படுத்திக்கிட்டு மனதை கல்லாக்கி இன்னைக்கு செய்ய முடியும், திராணி இருக்குது, நன்மை செய்யத்தக்கதான திராணி இருக்குது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆனால் செய்ய மாட்டாங்க அனைவர். வேதத்தில் இன்னைக்கு தரித்திரருக்கு செய்யும் போது அவங்க தாழ்ச்சி அடைய மாட்டார்கள். வசிங்க 28, 27 நீதிபதிகள். கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கோ. ஏழைகளுக்கு விளக்குறது. எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க, ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, நல்ல போதிய வருமானம் இல்லை, இன்றைக்கு கடன் கஷ்டத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஏழைகளுக்கு தன் கண்களை விலக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள், சாபம். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, என்ன சாபக்கேடோ, குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை, சோதனை, வேதனை. ஏழைக்கு இறங்குனா இதெல்லாம் போயிடும். ஏழைகளுக்கு இரக்கம் செய்தாலே சாபக்கேடுகள் குடும்பத்தை விட்டு அகலும். ஆகவே பாருங்க, இரக்கம் உள்ளவன் பாக்கியவான், அவனுக்கு இரக்கம் கிடைக்கும், அவன் தான் பாக்கியவான். சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட 112ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்துல பாக்கியவான்கள் இரக்கமான தன்மை, ஒரு இறங்குற மனசு, இரக்கம் பாராட்டும் போது, இறங்கும் பொழுது இறங்கி கடன் கொடுத்து. நம்ம கடன் கொடுக்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஏன்னா திரும்ப கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம், இல்லவே இல்லைன்றவோம். திரும்ப தந்துருவாங்க, சொன்ன டைமுக்கு தந்துருவாங்கன்னா தாராளமாக தூக்கி கொடுப்போம். ஆனால் இன்றைக்கு
தரித்திரருக்கு ஏழைகளுக்கு இறங்கி கடன் கொடுத்து திரும்ப கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு உதவி. அப்படி செய்தால் அவர்கள் யார்? பாக்கியவான்கள். 9வது வசனம் 9. வாரி இறைத்தான், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். வாரி எத்தனையோ அப்படிப்பட்ட வள்ளல்கள் இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு எளியோருக்கென்று வாரி வழங்குறவங்க. வாரி வழங்குகிறவன் வசிமா ஏழைகளுக்கு கொடுத்தான், வாரி வழங்கி ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நற்கிரியை, அந்த நீதி கர்த்தருக்கு முன்னால நிற்கும். ஆகவேதான் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் பண்றவன் அநியாயம் பண்ணட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இவர்களெல்லாம் பாக்கியவான்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறது என்ன கேட்கிறார்? நம்மிடத்துல கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? இதைத்தானே உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், வேற என்னத்தை உங்களிடத்துல கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை கேட்கிறார்? மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இரக்கத்தை சிநேகியுங்கள், தாழ்மைப்படுங்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். வசிமா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து அது நியாயம் செய்யணும். நியாயம், நீதி, உண்மை, நேர்மை. ஆனா இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. குற்றமே செய்யாதவங்களை கூட கூட்டிக்கிட்டு போய் அடின்னு அடிச்சு கொல்லுறாங்க. நம்ம தமிழ்நாடு, நம்ம இந்திய தேசம், உலகம் முழுவதும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது தான் பார்க்குறோம். இரக்கம் இல்லை. மனுஷர்களிடத்துல ஒரு இரக்க சுபாவம் இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, உண்மை இல்லை, நேர்மை இல்லை. மனுஷனே என்று அழைத்து உன்னிடத்துல நான் கேட்கிற காரியம் என்னன்னா என்று கர்த்தர் சொன்னார். என்ன கேட்கிறாரு கர்த்தர்? மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, நியாயம் செய், நியாயமான காரியத்தை செய். நியாயம், நீதி, உண்மை, நியாயத்தை செய்ய, அநியாயம் செய்யாத. அநியாயமா யாரையும் துன்பப்படுத்த வேண்டாம், அநியாயமா யாரையும் அடிக்க வேண்டாம், அநியாயமா பணத்தை பறிக்க வேண்டாம், அநியாயமா எந்த குடும்பத்தையும் கெடுக்க வேண்டாம். அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யாமல் இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகிக்கணும். அன்பு இல்லாதனால தான் இரக்கம் பாராட்ட முடியல. பூமியில அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில அக்கிரமம் பெருகி போச்சு. அக்கிரமம் பயங்கரமா பெருகிருச்சு. ஆகவே அன்பு என்பது பார்க்க முடியல. மனுஷரிடத்துல சுயமான ஒரு அன்பு, இயற்கையா வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு அன்பு பார்க்கறது ரொம்ப அரிதா இருக்குது. அதனால தான் மனிதனே மனித நேயமற்றவனாய் அடித்து கொல்லுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. என்னெல்லாம் இன்றைக்கு அநியாயங்களை நம்ம கேள்விப்படுறோம். அன்பில்லை. கத்தி கதறுறாங்க, இரக்கமில்லை. அந்த கதறல் சத்தத்தை கேட்டு இரக்கமில்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு உத்தியோகத்தில் உக்காந்துக்கிட்டு எவ்வளோ அநியாய அட்டகாசம் பண்ணுறாங்க. இரக்கத்தை சிநேகித்து, இரக்கம், மற்றவங்களுக்கு நம்ம இரக்கம் பாராட்டணும். மற்றவங்களுடைய உள்ளத்தை நம்ம புண்படுத்தினா நம்ம இருதயம் புண்படும். ஆகவே இரக்கம் இருக்க வேண்டும். அவர்களுக்குத்தான் இரக்கம் கிடைக்கும். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு கிடைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து. ஆகவே இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். ஏழைகளுக்கு, எளியோருக்கு, திக்கற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆகவே இரக்கம் செய்கிறவன் அதை உற்சாகமாய் செய்ய கடவன். கர்த்தர் நம்மகிட்ட நீ நன்மை செய் என்று கேட்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவிக்கிறேன், என்ன? நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி. 3வது என்ன? உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல், கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய்
நடப்பதையே அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? உங்கள் பணத்தையெல்லாம் கொண்டு வாங்க, காணிக்கை கொண்டு வாங்க, தசம பாகம் கொண்டு வாங்க, உங்கள் வீட்டில் உள்ளே தான் கொண்டு வாங்கன்னு கேட்குறாரா? அதெல்லாம் கேட்குறவங்க ஊழியக்காரங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறது வேற என்னத்தை கேட்கிறேன்? நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி, கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, இதை தவிர வேற என்னத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் என்பது நியாய தீர்ப்பில் அது ரொம்ப மேன்மை பாராட்டப்படும் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். இரக்கம், நம்ம ரொம்ப பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கலாம், நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், சத்தியத்தை கடைப்பிடித்து வாழ்ந்திருக்கலாம், ஊழியம் செய்திருக்கலாம், அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி இருக்கலாம், கர்த்தருக்காக எவ்வளவோ தியாகமான வாழ்க்கையெல்லாம் செய்திருக்கலாம். என்னதான் நம்ம செய்திருந்தாலும், எவ்வளவு அன்புள்ளவர்களாய் இருந்தாலும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தாலும், இரக்கம் என்ற ஒரு தன்மை, இரக்கம் என்ற சுபாவம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நியாய தீர்ப்பு நமக்கு இரக்கம் இல்லாத ஒரு தீர்ப்பு தான் கிடைக்கும். நியாய தீர்ப்பிலே விசுவாசமெல்லாம் செல்லுபடியாகாது, பரிசுத்தமெல்லாம் எடுபடாது. அங்கே இரக்கம், நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். யாக்கோபு 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு இரக்கம் செய்ய முடியல, இல்லாத குற்றத்தை இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு தீர்ப்பு வழங்கி கொலையை செய்யப்படுறாங்க. இரக்கமில்லை. மனிதர்களிடையே, அதிகாரிகளிடையே, அதிகாரம் பெற்றவர்கள் நடுவில் இரக்கமில்லை. இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு, கர்த்தருடைய தீர்ப்பு. மனுஷன் இன்னைக்கு குற்றவாளியை குற்றம் இல்லை என்றும் குற்றமற்றவனை குற்றவாளி என்றும் தீர்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலே தேவன் இருக்கிறார். ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பிலே இரக்கம் அது ஒன்று தான். ஆகவே இந்த பூமியில் ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் நம்ம இரக்கம் உள்ளவர்களாய், இரக்க குணம் உள்ளவர்களாய், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாய், இரக்கத்தை சிநேகிக்கக்கூடியவர்களாய் நம்ம வாழறது ரொம்ப அவசியம். மீண்டும் வாசிங்க 2ஆம் அதிகாரம் யாக்கோபு 2:13. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். இன்னைக்கு நம்ம இறங்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அப்படியானால் நம்மளும் கணக்கு கொடுக்கக்கூடிய நாள் வருது. நமக்கு தேவன் இரக்கம் செய்வார். ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நமக்கு கர்த்தருடைய இரக்கம் தேவை. அவருடைய இரக்கம் மகா பெரியது. துஷ்டர்களுக்கும் பாவிகளுக்கும் தன்னை தாழ்த்தக்கூடிய எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் கூட அவர் இரக்கம் செய்கிறார். ஆகவே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் அப்படி இருக்க நாம நம்முடைய மனதை கடினப்படுத்தினா எப்படி? மற்றவர்களுக்கு இறங்க வேண்டாமா? இரக்கம் பாராட்ட வேண்டாமா? நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயே உடன்பிறப்புகளை பகைக்கிறோம், பெற்றோரை பகைக்கிறோம், பிள்ளைகளை பகைக்கிற பெற்றோர் உண்டு, பெற்றோரை பகைக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, உடன்பிறப்புகள், உறவினர்கள். எத்தனை இரக்கமே இல்லை, இரக்கம் இல்லை. மனது கடினப்பட்டு போகிறது. அப்படியானால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு இருக்கும்? இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. கர்த்தர் இரக்கமே பாராட்ட மாட்டார், கடினமான தீர்ப்பு. ஏன்னா நாம் பூமியில் இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில் மனசை நம்ம கடினப்படுத்தி வச்சுருந்தோம். ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டலை, தரித்திரருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, நம்முடைய மனசு இரக்கமே இல்லை. நானும் என் குடும்பம் என்று ஒரு வட்டம் போட்டு நாம் அதுக்குள்ளே சேஃபாக இருக்கிறோம். மற்றவங்களை பற்றி கவலையே இல்லை. இரக்கம் பாராட்ட இல்லை, இரக்கம் கிடைக்காது. ஆகவே நம்முடைய பிதா இரக்கம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தப்போ
அவர் இரக்கமே இரக்கம்தான். எல்லா மனுஷனுக்கும் இறங்கினார். அவரை அடித்து அவரை சிலுவையில் சிறுமைப்படுத்தி தொங்க விட்டுருக்காங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எப்படிப்பட்ட இரக்கம் மனது மன்னியும். இரக்கம் இல்லாமல் அப்படி சொல்ல முடியுமா? அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. மன்னியும் பிதாவே. எத்தனை இரக்கம்! அவருடைய பிள்ளைகள் நாம் கிறிஸ்தவர்கள் அவருடைய பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய சத்தியத்தை நம்ம தினந்தோறும் கேட்குறோம். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். இரக்கமுள்ள கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. நமக்கு இப்போ கர்த்தருடைய இரக்கம் தேவை. அதுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றும் கூட உம்முடைய வேதத்திலிருந்து அநேக வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. உம்முடைய அளவில்லாத இரக்கத்தினாலே, உம்முடைய முடிவில்லாத இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம்ப்பா. நாங்கள் வேதத்தில் இன்னும் கூட பார்த்தோம், அநேகம் பேர், அநேக வியாதியஸ்தர்கள், திக்கற்றவர்கள், பிணியாளிகள் அற்புத சுகத்தை பெற்றார்கள்ப்பா. பாவமான காரியங்களை செய்து உணர்த்தப்படும் பொழுது மனம் திரும்பி பாவ வழிகளை விட்டு வந்த அநேக ராஜாக்கள் இரக்கம் பெற்று அவர்களுக்கு நன்மை செய்த ஆண்டவர், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இரக்கம் உள்ளவர்களாக, நாங்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாக, ஆண்டவரே, ஏதோ கடமைக்காக அல்ல, உற்சாக மனதோடு திக்கற்றவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு, பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு, ஆண்டவரே, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, எளியவர்களுக்கு நாங்கள் இரக்கம் செய்ய, உதவி செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் குறிக்கிறான் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலேயும் கூட ஆண்டவரே, நீர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது நியாயம் செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும், உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய, உற்சாக மனதோடு மற்றவர்களுக்கு உதவ, நியாயம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, வைரஸின் தாக்கத்தினாலே கஷ்டப்படுகிற, ஆண்டவரே, பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்கள் மூலமாக ஆண்டவரே, நாங்களும் அவர்களுக்கு உதவ, இரக்கம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கத்தினாலே யாரும் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.